Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which is the top country in acquiring US citizenship அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ் சிட்டிசன்ஷிப்போட டாப் அக்வைரர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ தான். எப்பயுமே மெக்சிகோ தான் இருப்பாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு மெக்சிகோ. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 1.28 lakh பீப்புள்ஸ் போன ஃபினான்ஷியல் இயர்ல வந்து இந்த ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. அரௌண்ட் 65,960 பீப்புள் வந்து இந்த அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க இந்த ஒரு ரேங்கிங்ஸ்ல. யூஎஸோட சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டா இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலர் ஆஃப் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி 1875 வந்திருக்கும். சர் சையத் அகமது கான் அவர் தான் வந்து முகமதின் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அதுதான் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலரா யார் வந்திருக்காங்கன்னா நைமா கத்தூன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், for the first time in India, teachers will be given AI training in which state அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 80,000 டீச்சர்ஸ்க்கு வந்து AI ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. சமீபத்தில் கூட இவங்க ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய AI டீச்சரை கூட அன்வெயில் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ AI இன் எஜுகேஷன் அப்படின்னாலே நமக்கு கேரளா தான் பாயினரிங் ஸ்டேட்டாக இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக AI ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம கேரளா அப்படிங்கிறத போடலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது, Climate Strategy 2030, a document aiming to address India's need for green financing. அதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். இந்த Climate Strategy 2030 அப்படிங்கிறத நபார்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நபார்ட் இவங்க எதுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட கிரீன் எனர்ஜி ஆம்பிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிரீன் எனர்ஜி ஆம்பிஷன்ஸ், கிரீன் எனர்ஜி நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ அந்த ஃபண்டிங்கை எப்படி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கிரீன் ஃபைனான்சிங்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுதான் கிளைமேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நபார்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா, விச் கண்ட்ரி பாஸ்ட் a bill to deport asylum seekers to Rwanda அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அசைலம் சீக்கர்ஸ் அவங்க நாட்டுக்கு வர இல்லீகலா வரக்கூடியவங்களை டைரக்டா அவங்க நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம ருவாண்டாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு ருவாண்டால இருந்து என்ன பண்றாங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா யூகேக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு லாவை யார் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா யூகே கவர்மெண்ட் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.